பெண் யானையும் ஆண் யானையும் உள்ளே போகுது. இப்படி காட்டு வழியாக போகும்போது அதில் ஒரு குட்டையில் கொஞ்சம் தண்ணி கிடக்கு. இப்போ பெண் யானை வந்து அப்படி அந்த தும்பிக்கை வச்சு தண்ணி குடித்தது. அதுக்கடுத்து ஆண் யானை ரெண்டும் ஒரே டயத்தில் வச்சு தும்பிக்கை எடுத்து 15 நிமிஷம் தண்ணி குடித்த மணிக்கு இருக்குது. தண்ணியுடைய அளவு குறையலை. இல்லை என்ன நினச்சின்னா ரெண்டும் தாகத்தில் இருக்குது, ஆனால் தண்ணி குறைவாக இருக்குது. அப்போ ஆண் யானை என்ன நினச்சிச்சு, அவள் கர்ப்பமாக இருக்கா, அது பெண் யானை கர்ப்பமாக இருக்குது, அது குடிக்கட்டுமேனு சொல்லி ஆண் யானை குடிக்கிற மாதிரி பாவனை பண்ணியிருக்கு. பெண் யானை என்ன செஞ்சு, அவர் ஆரோக்கியமானதான் வந்து நம்மளுக்கு உணவுகளை கொண்டு வந்து செய்ய முடியும், நிறைய இடத்துக்கு கூட்டு போட முடியுன்றக்காக பெண் யானை என்ன செஞ்சு அதுவும் பாவனை பண்ணிச்சு, ஆண் யானை குடிக்கட்டும்னு சொல்லி. இப்போ ஆண் யானையும் குடிக்கல, பெண் யானை 2 பேர் விட்டு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் அளவு குறையாமல் இருந்தது. எதுக்கு அந்த இடத்துல சொல்கிறேன்னா, அப்துல் காதர்ன்ற கவிஞர் சொல்வார், பெண்களுக்கு நகை நட்டு கொடுத்தால் சந்தோஷம் வருமா, வராது. காசு பணம் துட்டு கொடுத்தால் சந்தோஷமாக வருமா, வராது. இல்லை பட்டு கொடுத்தால் சந்தோஷமாக வராது. ஒருவருக்கு ஒரு வாழ்க்கையில் விட்டு கொடுத்தால் மட்டுமே சந்தோஷம் வரும்னு சொல்லி அந்த கவிதை முடிப்பார்.